வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு, புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்திலிருந்து ஒரு பாட்டை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அது ரொம்ப ரொம்ப பிரமாதமான பாட்டு. எம்ஜிஆருடைய அந்த திரைப்பட காலம், இறுதி கட்ட காலத்துல வந்த முக்கியமான படத்துல இந்த படமும் ஒண்ணு. எம்ஜிஆருடைய ஆஸ்தான டைரக்டர் பா நீலகண்டன் அவர்கள் இயக்கிய திரைப்படம். எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன்ல பல படங்கள் நடிச்சிருக்காரு. அதுல இந்த படத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, எப்போதுமே 2 எம்ஜிஆர்ல ஒரு எம்ஜிஆர் கொஞ்சம் கெட்டவரா இருப்பாரு. அதே போல இந்த படத்துல வர எம்ஜிஆர் ஒருத்தர் கெட்டவர், ஒருத்தர் நல்லவர். ரைட்டு. இந்த காலகட்டத்துக்கு இப்ப சமீபத்திய அரசியல் சூழல்களுக்கு, மாநாடுகள் நடந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப தேவையான பாட்டு. எம்.எஸ். விஸ்வநாதன் சார் பிரமாதமான ஒரு மியூசிக் அப்படின்னு வர்ற அந்த துள்ளலால இசையை நமக்குள்ளார ஒரு குஷியை ஏற்படுத்திடும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க டிஎம்எஸ் சொல்லவா வேணும். அவருடைய அந்த எனர்ஜிக்கு அவரும் சும்மா களைகட்டிடும் அவருடைய குரல்ல இந்த பாடல். எம்ஜிஆர் அவர்களுடைய காஸ்டியூம், இந்த பாட்டுக்குள்ளார செட்டில் இருக்கிற ஆக்டர்ஸு, அவங்களுடைய காஸ்டியூம்ஸு, குறிப்பாக மஞ்சுளா மாதிரியான அவங்களுடைய அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே அதகல கிளாமர், அதகல மிரட்டல் அப்படின்னு தான் இருக்கும். என்ன பாட்டு அப்படின்னாக்க, இந்த பாட்டை எழுதியவர் யாரு அப்படின்னாக்க, மிகப்பெரிய எத்தனையோ விதமான சீர்திருத்த கருத்துக்களை நமக்கெல்லாம் சொன்ன மருதகாசி ஐயாவுடைய ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதை இது தனி ஒரு வீடியோவாகவே பதிவிடுறேன் நான். இந்த பாட்டு 1975ஆம் ஆண்டு வந்த நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற நினைத்ததை முடித்தவன் தான் எம்ஜிஆர். தலைப்பு அவருக்கு ஏற்ற தலைப்பு, நினைத்ததை முடிப்பவன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். இது வேற படம். இந்த பாட்டு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். புரியுதா? எப்பேற்பட்ட பாட்டு பாருங்க. ஆமா, இந்த பாட்டை எம்ஜிஆர் பாடுற ஸ்டைலு, ஆக்ஷனு சும்மா அள்ளிட்டு போயிடும். எம்ஜிஆருடைய ஹிட் பாடல்கள் வரிசையில் ஒரு டாப் 100 அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க இந்த பாட்டுக்கு ஒரு அட்டகாசமான இடம் உண்டு. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. மேட்ரு பழிச்சு நடிக்கிறார். கண்ணை நம்பாதரா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றத்தை கண்டு, வெளி தோற்றத்தை கண்டெல்லாம் மயங்கிறாரு. உண்மை இல்லாதது, அந்த தோற்றமெல்லாம் உண்மை இல்லாதது, பொய் சொல்லக்கூடியது, ஏமாற்றக்கூடியது, நயவஞ்சகம். உண்மை அறிவை நீ நம்பு, அறிவை நம்புடா, அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும். அறிவை நம்பிடு, அறிவால இதான் பகுத்தறிவு. பகுத்தறிந்து செயல்படு, உன் உள்ளம் தெளிவாயிரும், அடையாளத்தை காட்டும், பொய்யே சொல்லாம. எது? உன்னுடைய உள்ளம், அறிவு. அறிவால உன் உள்ளத்தை வைத்து தெளிந்து விட்டால் அந்த தெளிந்த சிந்தனையானது உனக்கு நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, நல்லது யாரு, கெட்டது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுங்கிறத எப்படிப்பட்ட பாடலா மருதகாசி ஐயா கொடுத்துருக்காருன்னா, இப்படிப்பட்ட பாடல்கள் தான் எம்ஜிஆருக்கு பிடிக்கும்னு அவர் எழுதியிருக்கிறார். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. அடுத்த வரியெல்லாம் அமக்கலமாயிட்டே போயிட்டே இருக்கும். டிஎம்எஸ் சும்மா விளையாடுவார், தெரிக்க விடுவார்.
காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண்ணே தோணுவது சாத்தியமே. எப்படி? காவலர் ஒரு இடத்தை காவல் காப்பவர், பாதுகாவலர். காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண்ணே தோணுவது சாத்தியமே. அடுத்தாப்புல பாருங்க, காத்திருந்து கள்வனுக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. நடக்கும், ஆனா அப்ப கண்ணுக்கு தோணாது. போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். அப்ப தெரியும், பொய்த்திரையை கிழிச்சு அப்ப காலம் காட்டும்ல, அப்ப புரியும் என்ன மெய்யான கோலம், உண்மையான உருவம் என்ன அப்படிங்கிறது அப்ப தெரியும். எப்படி பாருங்க வார்த்தைகள்லாம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மையில்லாதது, உண்மையில்லாதது. அப்படியே விட்டு விளையாடுவார், கிளார்னெட்டு அது இதெல்லாம் விட்டுக்கிட்டு விளையாட்டு மியூசிக் பிரமாதமா இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல பாருங்க, ஓம் முருகா யாரையும் குறிப்பிடுறதுக்காக மருதகாசியா எழுதல, அதே போல யாரையும் குறிப்பிடுறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் இதை பாடல. இப்ப உள்ளவங்க இதை யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு எழுதுனது 1975, 85, 95, 2005, 2015, 2025, 50 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசி மாதிரி எம்ஜிஆர் அவர்கள், மருதகாசி அவர்கள், டிஎம்எஸ் அவர்கள், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள்லாம் படைச்சிருக்கிற படைப்பு. ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க. அடுத்த வரி, இதுவும் யாரும் எந்த ஒரு தனி நபரும் குறிப்பிட்டு எம்ஜிஆர் இதை சொல்லவில்லை. புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க. சீமான்கள் போர்வையிலே, என்னது என்னங்க கேட்டுச்சா? சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க. வரி அடுத்த வரி, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. என்ன தத்துவங்க, அப்படி ஒரு தத்துவம், திருக்குறள் மாதிரி. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. இதான் தலைவர் ஸ்டைல், எம்ஜிஆர் ஸ்டைல் இதுதான். பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காடும் தோற்றம். அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அடுத்த வரி பாருங்க, பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. காசு பணம்லாம் வந்துருச்சு பார்த்துருச்சு அப்படின்னோடனே வந்த பாதையெல்லாம் மறந்துட்டு என்ன இப்போ போற பாதை எதுன்னே தெரியாமலாம் போயிட்டு திரியிறாங்களே, போட்டும் விடுங்க, கண்ணை மூடிட்டு போறான் போட்டும். பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. அடுத்தபடி பாருங்க, அதான் எம்ஜிஆர். என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எது ஆன போதிலும் ஆகட்டுமே. இதான் எம்ஜிஆர் இல்லையா? எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, நீங்க தாண்டா எனக்கு உறவு அப்படின்றார் மக்களை, தமிழக மக்களை. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் அறிவேன், எது ஆன போதிலும் ஆகட்டுமே. அடுத்த வரியும் தத்துவங்க, வாழ்க்கை, நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்குமான தத்துவம். நன்றி மறவாத நல்ல மனம் போதும்,
என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும். நன்றியை மறக்காம எவன் ஒருத்தன் இருக்கிறான், அந்த மனசு போதும் எனக்கு, அது போதும். நன்றி மறக்காம யார் இருக்கா எனக்கு? ஜெயவர் பிலிம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை பேர் எனக்கு நன்றி மறக்காம இருந்தாங்க, அது போதும். நன்றி மறக்காம யார் இருக்காங்க? ஜெயலலிதாலாம் நன்றி மறக்காம இருந்தாங்களா? இருந்தாங்கல்ல, அது போதும் எனக்கு. நன்றி மறக்காம இப்ப எடப்பாடி இருக்கிறாரா? அது போதும் எனக்கு. இப்படியாக அப்படி சொல்லிட்டு வர இந்த மாதிரி நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம். அதான்டா எனக்கு. நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேனாக்க நன்றி மறக்காம என்னை சுத்தி இருக்காங்கல்ல, அதனாலதான் நல்லா இருக்கு. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ பார்க்கும் பார்வை. நான் அதான் அதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வரின்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? அதாங்க அது என்னன்னா, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன். ரொம்ப அழகான வரி இது. அதே போல நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம், ஃபைனான்ஸ் ஆகும். அதே போல இன்னொரு வரி, ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. அதே போல இன்னொரு முக்கியமான வரி இந்த பாட்டுல நம்ம எடுத்துக்க வேண்டியது, காலத்துக்கும் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க இந்த வரி தாங்க. எந்த வரினாக்க, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதில்லை. வாழ்வெல்லாம் பாட்டுல எம்ஜிஆர் பாட்டு நான் அடிக்கடி சொல்றதாங்க. அது ஒரு எனர்ஜியை, நம்ம மனசை ஒரு நமக்கு தெளிவாக்க கூடுறது மட்டும் இல்லாம நம்மளை ஒரு சரியான பாதைக்கு, நன்றி மறக்காம சொல்லி கொடுத்துட்டாரா? காசு பணம் வந்துருச்சுன்னு வேற ரூட்டுக்கு போவாதீங்கடா சொல்லிட்டாரா? நன்றி மறக்காம இருக்கணும். கூவத்தூர்லாம் என்னென்னமோ நடந்துச்சு இல்லை, இதெல்லாம் எம்ஜிஆருடைய ஆத்மாவுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் சொல்றாருங்க ஒரு பாட்டுல. 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவரு கடையேழு வள்ளல்கள்ல இது 8வது வள்ளல்லாம் சொல்ற எம்ஜிஆர். அப்படி எம்ஜிஆர் வள்ளலாக இருந்து நமக்கு தந்த தத்துவ பாடல்கள் எத்தனையோ, அவை அத்தனையுமே முத்துக்கள். அந்த முத்துல இது ஒன்று. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். வணக்கம்.